ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சூப்பராக இருக்கேங்க. ஒரு 1 வீக்காக வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னால் வந்து எடிட்டிங் ப்ராசஸ் முடிக்கவே முடியல. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, சாரி. இன்றைக்கி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஜெய்குட்டிக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன், 3 டேஸ் லாஸ்ட் வீக் வந்து 3 டேஸ் வந்து ஸ்கூல் இருந்தது, அதுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறதான் வந்து உங்களுக்கு ரெசிபியாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பன்னீர் புலாவ் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து நீங்கள் பன்னீரை க்யூபாக கட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணிங்கன்னா போதும். டீப் ஃப்ரை பண்ணணும் அவசியம் கிடையாது. லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பன்னீர் இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்புறம் ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ், அதில் வந்து பட்டை கிராம்பு மட்டும் நான் தவிர்த்துட்டேங்க, மற்ற எல்லாமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பழுத்து தக்காளியாக குட்டி குட்டி தக்காளியாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெருசாக எடுத்திங்கன்னா 1 எடுத்திங்கனாலே போதும். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஊற வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1 வீக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜெய்க்கு ரொம்ப பிடிக்குது இந்த பட்டாணி. சும்மா அப்படியே பாயில் பண்ணி கொடுத்தா கூட சாப்பிட்டுக்கிறான். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கிறது. பட்டாணி போட்டு நல்லா வதங்கினதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா அந்த நம்ம போட்ட எல்லாத்தோடையும் மெர்ஜ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து பச்சை வாசம் போனதையும் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 செம்பு தண்ணி ஊற்றி அது கூட வந்து நம்ம நார்மலாக ஊற வச்ச அரிசி, இது வந்து நார்மல் அரிசி தான், நம்ம சாப்பாடு ஆக்கும் இல்லையா, அந்த அரிசி தான், பிரியாணி ரைஸ் எல்லாம் கிடையாது. அதை போட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கலக்கி விட்டுருங்க. இது கூட நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பன்னீரையும் சேர்த்து லைட்டாக ஒரு கலக்கி விட்டுட்டு அப்படியே குக்கர் விசிலை வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு ஒரு 15 மினிட்ஸில் வந்து எனக்கு ஒரு 3 விசில் வந்துச்சு. அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஏன்னா நம்ம ரைஸ் அந்த மாதிரி உங்களோட அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்தா நல்லா உதிரியாக ஒரு சூப்பரான பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜெய் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டா. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாகும், அதுக்கு வந்து நான் கேரண்டி தருவேன். ஸ்நாக்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கல்ல முத்து தான் வந்து வேக வச்சு கொடுத்துருந்தேன். சூப்பராக வந்து சாப்பிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே பார்க்கலாமா? செகண்ட் டே மார்னிங் நார்மலாக வந்து ஜெய்குட்டிக்கு இந்த சன்னா வந்து ரொம்ப பிடிக்கும். நார்மலாக ஸ்நாக்ஸ்க்கே வந்து அந்த மாதிரி கொடுத்து விட்டோனாலே சாப்பிட்டுக்குவான். சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுண்டலை நல்லா வேக வச்சுட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா எடுத்திருக்கேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, இது ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10 பல்லு வெள்ளைப்பூண்டு, இதை வந்துட்டு நல்லா தோல் உரிச்சிட்டு தட்டி அது கூட சேர்த்திக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 4 தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் ஒரு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, இது வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு அது கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் போட்டு ஒரு 15 நிமிஷம் போல் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சன்னா கிரேவி வந்து ரெடி ஆயிரும் என் ஸ்டைலில். இதை வந்து அப்படியே ஒயிட் ரைஸோடு போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே கலரி லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண வேண்டியதாக செமையாக இருக்கும். நம்ம வந்து இது குட்டீஸ்க்கு தான் பேக் பண்ணணும் அவசியம் கிடையாது, நம்ம பெரியவங்களுக்குமே இதை பேக் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேர்ட் டே மார்னிங் இது வந்து மோஸ்ட் ஃபேவரட் ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கேரட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம், குழந்தைங்களுக்கு செய்யும் போது கடுகு போடாதீங்க, சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம துருவி வச்ச கேரட், தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் போடணும் அவசியம் இல்லை. மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கேரட் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாப்பாட்டை போட்டு அப்படியே கலரி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியதாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோலையோ அல்லது விலாக் வீடியோலையோ மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.